வார்த்தைக்கு சொல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். புதிய ஏற்பாட்டிலே குணமாகிறோம் வரல, குணமானீர்கள், குணமானீர்கள். ஏசாயா 53:5 எதிர்காலத்தை நோக்கி சொல்லுகிறது. ஆனால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல குணமானீர்கள் கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் காயப்பட்டாரோ, அடிக்கப்பட்டாரோ, நொறுக்கப்பட்டாரோ, நம்முடைய வியாதிகள் எல்லாம் என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கே நாம் சுகமானோம், அன்றைக்கே நாம் குணமானோம். இனிமேல் குணமாக போறது கிடையாது. ஏற்கனவே என்ன செய்தோம்? நாம் குணமானோம். இப்ப சரீரத்துல வியாதியின் அறிகுறிகள் அங்கங்க தெரியலாம். இப்ப அதை விசுவாசிக்கணும். நான் ஏற்கனவே என்ன செய்து விட்டேன்? குணமாகிவிட்டேன். அதுல உறுதியாய் நிற்கும் பொழுது, அதுல பாருங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் பொழுது, அதை சோந்தரிக்கும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது வியாதியின் அறிகுறிகள் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமென். ஆகவே இது ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கவனிங்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டார்? யாருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார்? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். அந்த அக்கிரமம் என்கிற வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்ற? புரியுதா? ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்ற? சரி, அக்கிரமம் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் சொன்னார், மத்திய 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள். அப்ப அக்கிரமம் என்றால் என்ன? தவறான செய்கைகள், தவறான செயல்பாடுகள், தவறான காரியங்களிலே ஈடுபடுவது, தவறான காரியங்களிலே பாருங்க நுழைவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வது, அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதுதான் அக்கிரமம் என்று சத்தியவேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார், எதற்காக அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார், எதற்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது என்று சொன்னால், நாம் செய்த அக்கிரமத்துக்காக, நாம் செய்த தவறான கிரியைகளுக்காக, நாம் செய்த தவறான அந்த செயல்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். உண்மையாகவே நொறுக்கி இருக்கணும். யாரை நொறுக்கி இருக்கணும்? நம்மளை சிலுவையை தொங்க விட்டு அடிச்சிருக்கணும், நொறுக்கி இருக்கணும். ஏன்னா ஆதாமும் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் தான் அக்கிரமம் செஞ்சிருக்கிறோம், தவறான காரியத்தை செஞ்சிருக்கிறோம், தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறோம், தவறான காரியங்கள்ல மூக்க நுழைச்சிருந்திருக்கிறோம், தவறான காரியங்கள்ல ரொம்ப தீவிரமா போயிருந்திருக்கிறோம். தண்டிக்கப்பட வேண்டியது நாம தான், நொறுக்கப்பட வேண்டியது நாம தான். ஆனால் இயேசுவின் அன்போ அது என்ன? அங்கே நாம் பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை நொறுக்கப்படுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்த தவறுக்காக, நாம் செய்த தவறான காரியங்களுக்காக, நாம் செய்த தவறான செயல்பாடுகளுக்காக, நாம் செய்த தவறான கிரியைகளுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அவர் நொறுக்கப்பட்டார். அருமையானவர்களே கவனியுங்கள். இது எதை காண்பிக்கிறது? இது அவருடைய தெய்வீக அன்பை காண்பிக்கிறது. ஆமென். இது அவருடைய தெய்வீக அன்பை காண்பிக்கிறது. எனவே இன்றைக்கு நாமும் பாருங்க, நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நான் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய கடந்த கால பாவத்துக்காக, என்னுடைய கடந்த கால அக்கிரமங்களுக்காக,
கடந்த கால கேடுபாடுகளுக்காக இன்றைக்கு நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு சரீரம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கலாம்? இன்றைக்கு நாம் விடுதலையோடு என்ன செய்யலாம்? இருக்கலாம். விடுதலையோடு வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம், சந்தோஷத்தோடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடு வாழலாம். எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தண்டிக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே கர்த்தாவே, உங்களுடைய அன்பை எண்ணி பார்க்கிறேன். இயேசுவே உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், இந்த இரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும் என்று வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், சமாதானத்தில் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தில் நிரப்புகிறார். நல்ல வாழ்க்கை நிச்சயமாய் அமையவே அமையும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. இனிமேல் ஜெனிப்பிக்கப்பட போறதில்ல, ஏற்கனவே நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்க பிறந்துட்டீங்க, மறுபடியும் என்ன செஞ்சிட்டீங்க? ஏற்கனவே நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னு திருச்சபைக்கு இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சொல்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் அல்லது தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் இதை குறித்து நாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், what will then God's word, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே 2 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக நாம் எதை பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை என்ன செய்கிறது? வர்த்திக்க பண்ணுகிறது. அதை நாம் தெளிவாய் பார்த்தோம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 2வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறது. ஆமென். இதிலே அநேக காரியங்களை நாம் 2 வாரங்களாய் பார்த்தோம். 2 விதமான வித்தை குறித்து நாம் பார்த்தோம். 2 விதமான பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். வித்திலே என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். விதையை பொறுத்துதான் கனியினுடைய தரமும் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு கடந்த வாரத்திலே ஒரு சம்பவத்தை எடுத்து உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்தேன். நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன், ஒரு பாருங்க சபையினுடைய போதகன், அவன் மறுபடியும் என்ன செய்யல? பிறக்கல. சபையில் ஒரு நாள் பாஸ்டரா இருந்தாச்சு. அவரை மறுபடியும் பிறக்கல. மறுபடியும் பிறக்காம ஒரு நாள் ஊழி நிறுத்திருக்கிறார். அவரை ராத்திரி நேரத்தில் வந்து சந்தேகம் கேட்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் விலைக்கு சொல்றாரு இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் ஒண்ணு விலைக்கு சொல்றாரு. ஒண்ணு விளங்க மாட்டேங்குது அவனுக்கு. கடைசி ரவுண்டு வர்றாரு. கடைசி ரவுண்டு வந்தவனே தான் அப்ப என்ன செய்து அவனுக்கு விளங்குகிறது. வனாந்திரத்திலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரன் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள். அவர்கள் ஆவியிலே மறுபடியும் பிறப்பார்கள். என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மறுபடியும் பிறப்பான் என்று இயேசு அங்கே என்ன செய்கிறார்? விளக்கி சொல்லுகிறார். இதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எதை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தேவனால் பிறந்தவன் எவனும் மறுபடியும்
பிறந்தவன் எவனும் மறுபிறப்பை அடைந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறதே. சத்திய வேதம் சொல்லுகிறதே. ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபிறப்பை அடைந்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாவம் செய்கிறதை இன்றைக்கு நான் உலகத்திலே பார்க்கிறோமே. அப்படி என்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அவர்கள் இன்னும் மறுபடியுமாக என்ன செய்யப்படவில்லை, ஜெனிப்பிக்கப்படவில்லை என்றுதானே அர்த்தம். அவர்கள் இன்னும் புது சிருஷ்டியாக ஆகவில்லை என்றுதானே அர்த்தம் என்ற இந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு கூட்டத்தினர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யாருமே இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்கள பொறுத்தளவு யாருமே இன்னும் செய்யல, ரட்சிக்கப்படவில்லை. யாருமே இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், நாம் புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்பதான் நாம மறுபடியும் என்ன செய்யற, கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்து கொண்டே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் பிறந்திருக்கிறீங்க? உங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்க, அம்மா அப்பா கொஞ்சம் கவனிங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் பிறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரிஞ்சா? உங்க அப்பா அம்மாட்ட போய் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு இன்னும் பிறக்கவே இல்லை, இப்பதான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல உங்க அப்பா என்ன செய்வார், உங்க தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாரு. எங்க கூட்டிட்டு போயிடுவாரு? மனநோய் மருத்துவமனை கொண்டு போயிடுவாரு, மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவாரு. என் பையனுக்கு என்னமோ ஆச்சுங்க, என்னமோ தெரியல, நல்லா தான் இருந்தேன், நேற்று நைட்டு வரைக்கும் தூங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், காலை எந்திரிச்ச உடனே வேற மாதிரி பேசுறான், இன்னும் நான் உங்களுக்கு பிறக்கல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சுட்டே இருக்கிறேன், பிறந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். எனக்கு பயமா இருக்குது. அதனால சீக்கிரம் செய்யுங்க, படுக்க வச்சு ஸ்கேன் பண்ணுங்க, எக்ஸ்ரே எடுங்க, சீக்கிரம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, இது தேவையில்ல உணவு சாப்பிட்டானு தெரியல அப்படின்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சா? ஒரு கூட்டத்தினர் என்ன சொல்றாங்க, இவங்க மறுபடி பிறந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன்னு சொல்றாங்க, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்றாங்க, வார வார சர்ச்சுக்கு வர்றாங்க, பைபிளை தூக்கிட்டு போறாங்க, முக்காடை போடுறாங்க, அல்லேலூயா தோத்திரம்னு சொல்றாங்க. ஆனால் இவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. இவங்க வீட்டுல, இவங்க குடும்பத்துல, இவங்க சமுதாயத்துல, இவங்க ஊர்ல இவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அதனால என்ன செய்யல, மறுபடியும் பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தினர் என்ன சொல்றாங்க, இவங்க மறுபடியும் என்ன செய்யல, இன்னும் பிறக்கல. என்னன்னா இவங்க இப்பதான் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்து கொண்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக புது சிருஷ்டியாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான கேள்வி, இதற்கான பதிலைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே தான் இவர்கள் புது சிருஷ்டியாய் மாறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே தான் இவர்கள் மறுபடியுமாக பிறப்பார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் பாவம் செய்ய மாட்டான். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த வசனம் தான் இன்றைக்கு அநேகருக்கு குழப்பமாக இருக்கிறது. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒன்று, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம்,
தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே என்ன செய்திருக்கிறது? தரித்திருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும். அப்ப ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, கவனிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அவனுக்கு ஆற்றல், சக்தி, வல்லமை எங்கே இருந்து அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவனுக்குள்ளே ஏற்கனவே தரித்திருக்கிற, அவனுக்குள்ளே ஏற்கனவே விழுந்திருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது? ஆற்றல் அவனுக்கு உண்டாகிறது. எல்லாருங்களா? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது? அவனுக்குள்ளே ஏற்கனவே விழுந்திருக்கிற, தரித்திருக்கிற வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது? அவனுக்கு வருகிறது. எனவேதான் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவம் செய்கிறதை நாம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பார்க்கிறோமா? பார்க்கலையா? தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு பெற்றதுக்கு பிறகு கூட எத்தனை பேர் பீடி குடிக்கிறத பார்க்கிறோம்? எத்தனை பேர் சிகரெட் பிடிக்கிறத பார்க்கிறோம்? மூக்குப்பொடி போடுறத பார்க்கிறோம்? வெத்தலை போடுறத பார்க்கிறோம்? புகையில போடுறத பார்க்கிறோம்? அப்பப்ப லேசா போய் என்ன செய்யறாங்க? தண்ணியை வேற, தண்ணினா புரியும்ல. இன்னும் சிலர் பாரு இன்றைக்கு தவறான வாழ்க்கையில் ஈடுபடுகிறதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் பண்ணிருக்காங்க, அபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு அப்புறம் போய் செய்யறாங்க, எப்படியோ வாழ்றத நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப இவங்களெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையா? இவங்களெல்லாம் மறுபடியும் பிறக்கலையா? இவங்களெல்லாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படலையா என்று நாம் யோசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துதான் சிலர் சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. இவங்க எல்லாம் மறுபடியும் என்ன செய்யல? பிறக்கல. இவங்க எல்லாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படல. இவங்க இன்னும் புது சிருஷ்டியா ஆகவில்லை என்று சிலர் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இதற்கான பதிலைத்தான் இன்றைக்கு சத்தியவேதத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். அருமையானவர்களே கவனியுங்கள். இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவனால் பிறந்தவன் எவனும். தேவனால் பிறந்தவன் யார்? இந்த இவன். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அத கவனிங்க. தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எவனுக்குள் தேவனுடைய வித்து தரித்திருக்கிறது? அவனைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடினால் அவன் பாவம் செய்ய அவன். அது அவன் யார்? அவனைத்தான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம். அவன் யாருன்றது உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா ரொம்ப தெளிவாயிருவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு தெளிவுள்ள வாழ்க்கையா மாறிடும். கவனிங்க, இந்த வசனத்தையும் இந்த வசனத்தில் உள்ள சத்தியத்தையும் நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியத்தை இந்த கால வேளையிலே நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் இந்த வசனத்தில் உள்ள சத்தியங்கள் இன்னும் நமக்கு தெளிவாக விளங்க ஆரம்பிக்கும். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன செய்யப்படுவதாக? காக்கப்படுவதாக. இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம். ஆமென். பாக்கல கைப்பிடி சொல்லுங்க. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம். அருமையானவர்களே கவனியுங்கள். இந்த ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மனுஷன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்கு சத்திய வேதத்திலே இன்னும் சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவி மனுஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீபம் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னாவே யாரைத்தான் குறிக்குது? ஆவி மனுஷன், அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவியைத்தான் அது குறிக்கிறது. இதை போலத்தான் ஆத்மாவுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம். ஆத்மாவுக்கும் இன்னும் சில பெயர்கள் சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற பெயர்கள் என்ன? மனது, மனம், சிந்தை, சிந்தனை, இதெல்லாம் பாருங்க அதைத்தான் குறிக்கிறது. இதை போலத்தான் சரீரத்துக்கும் கூட இன்னும் சில பெயர்கள் சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? தேகம் என்று வாசித்திருப்பீங்க இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு இல்லையா? இந்த சரீரத்துக்கு மற்ற பெயர்கள் இருக்கிறது. தேகம், ஆவிக்குரிய பூமிக்குரிய கூடாரம் இல்லையா? பூமிக்குரிய கூடாரம், மண்பாண்டம், இதை வாசித்திருக்கிறீங்க. மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். சரீரத்துக்கு இப்படி மற்ற பெயர்களா இருக்குது. தேகம், பூமிக்குரிய கூடாரம், மண்பாண்டம், இப்படி எல்லாம் சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் யாரா இருக்கிறான்? மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடையவனாய் இருக்கிறான். சரி, இந்த மூன்று பகுதியிலே எந்த பகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது? இதைத்தான் நீங்க புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த வசனம் புரிஞ்சிடும். எந்த வசனம் புரிஞ்சிடும்? தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து வார்த்தை அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். அது விளங்கும். இது விளங்கினாதான் இருக்கிறீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மூன்று பகுதியில, அதாவது ஆவி ஆத்மா சரீரம், இந்த மூன்று பகுதியில எந்த பகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது? எந்த பகுதி மறுபடியுமாய் பிறந்திருக்கிறது? எந்த பகுதி மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது? எந்த பகுதி தேவனாலே அது பிறந்திருக்கிறது? அருமையானவர்களே கவனியுங்கள். நம்முடைய ஆவி மனுஷன் தான் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். நம்முடைய ஆவி மனுஷன் தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய ஆவி மனுஷன் தான் மறுபடியுமாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய ஆவி மனிதனிலே தான் நாம் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களும் சொல்லுவோம். நான் என்னுடைய ஆவி மனுஷனிலே புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேன். நான் என்னுடைய ஆவி மனுஷனிலே மறுபடியுமாய் பிறந்திருக்கிறேன். நான் என்னுடைய ஆவி மனுஷனிலே மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இது தெளிவா விளங்கிருச்சுன்னா மற்ற காரியம் தெளிவா என்ன செஞ்சிடும்? விளங்கி. இது தெளிவா விளங்காதனாலதான் கிறிஸ்தவ மக்கள் குழம்பி போயிடுறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்குமோன்ற சந்தேகம் அவங்களுக்கே வந்துடுது. ஒருவேளை இந்த ரட்சிக்கப்படலையோ, நேற்று காலையில் கூட நம்ம வீட்டுக்காரை பார்த்து நான் கெட்ட வார்த்தை வந்தோம், ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படலையோ, இன்னைக்கு ஒருவேளை கத்திர வந்து நம்ம பருவத்துக்கு போக மாட்டோமோ, கத்திர நம்ம விட்டுருவாரோ, கை விட்டுருவாரோ அப்படின்ற குழப்பம்லாம் வந்துடுது. எல்லாம் இருக்கிறீங்க. அதனால கெட்ட வார்த்தை பேசுங்க, கத்திர லைசன்ஸ் கொடுத்துக்க சொல்லலான்னு சரியா புரிஞ்சுக்க. சில ஆளுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. இந்த பாஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு போல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி லைசன்ஸ் கார்டு வாங்கி கொடுத்துட்டாரு போல, கெட்ட வார்த்தை பேசலாம் போல, வீட்டுக்காரை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லலை. நான் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? எந்த பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள
வேண்டி. இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம், தெளிவா விளங்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் பாவம் செய்ய மாட்டான். எவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் சொல்லுங்க? இந்த ஆவி மனுஷன். அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். அவன்தான் பாவம் செய்ய மாட்டான். அவனை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரித்திருக்கிறது. எவனுக்குள் தரித்திருக்கிறது? தேவனுடைய வார்த்தை ஆவி மனுஷனிலே. எங்கே? ஆவி மனுஷனிலே மறுபடியும் பிறந்திருக்கிறானே, அவனுக்குள்ளே தான் தேவனுடைய வார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது, தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் பாவம் செய்ய மாட்டான். எவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான்? நம்முடைய ஆவி மனுஷன் தேவனாலே பிறந்திருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப பாவம் செய்யறது யாரு? எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இந்த சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்ப தேவனால் பிறந்தவன் எவன்? ஆவி மனுஷன். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எவனுக்குள் தரித்திருக்கிறது? ஆவி மனுஷனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் அவன் பாவம் செய்ய. எவன் பாவம் செய்ய மாட்டான்? ஆவி மனிதன், அந்த உள்ளான மனிதன். அவன் தான் மறுபடியும் பிறந்திருக்கிறான். அவன் தான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப அவன் பாவம் செய்ய மாட்டானா? அப்ப எவன் பாவம் செய்யறான்? எவன் சீர்க்கு பிடிக்கிறான்? எவன் மூக்கு பிடி போடுறான்? ஆவி மனுஷன் பாவம் செய்வது கிடையாது. நம்முடைய மனதுதான் பாவம் செய்கிறது. நம்முடைய மனதுதான் தீமையான காரியங்களை என்ன செய்கிறது? யோசிக்கிறது, சிந்திக்கிறது. அதுக்கு நேரம் நம்ம என்ன செய்யுது? இழுத்துட்டு போகுது. எதை இழுத்துட்டு போகுது? சரீரத்தை. எதை இழுத்துட்டு போகுது? நல்லா கருவாடை தூக்கி வச்சுட்டா எலிய கருவாடு சுண்டி இழுக்குது, இழுக்குது. சுமல் வந்த உடனே சரீரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? மூவ் ஆகுது, நகருது, காலை தூக்கி வைக்குது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இதுக்கு மேல விலைக்கு சொல்லணுமா? உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் மறுபடியும் பிறந்துட்டான். அவன் தேவனுடைய பிள்ளைதான், அவன் தேவனுடைய குமாரன் தான். இன்னைக்கு கண்ண முடுனா கூட பரலோகத்துக்கு போயிடுவான். அந்த பிரச்சனையே இல்ல. தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் பாவம் செய்யறது கிடையாது. அவன் பாவம் செய்யறது கிடையாதுன்னா அப்ப எவன் பாவம் செய்யறான்? நம்முடைய மனது, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள். கிளியர் ஆச்சு. ஏன் நம்முடைய மனது பாவம் செய்கிறது? ஏன் நம்முடைய மனது பாவம் செய்யறதுன்னு சொன்னால், நம்முடைய மனது இன்னும் ரட்சிக்கப்படலை. நம்முடைய மனது இன்னும் ரட்சிக்கப்படல. நம்முடைய மனது இன்னும் என்ன செய்யல? மறுரூபம் ஆகல. இந்த மனது இன்னும் பழைய மனதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்முடைய மனது புதிதாக வேண்டும். இன்னும் நம்முடைய மனது என்ன செய்யல? புதிதாகவில்லை. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா எங்க ஒட்டி இருக்குது? ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆனால் ஆவி மனிதன் தேவனோடு ஒட்டி இருக்கிறான். ஆவி மனிதன் தேவனோடு கனெக்ஷன் இருக்கிறான், ஒட்டி இருக்கிறான். ஆனால் மனது என்ன செய்கிறது? மண்ணோடு மண்ணாக ஒட்டி இருக்கிறது. அப்ப புதிய பாட்டிலே நாம் பார்க்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வேறே மனிதனாய் மாறுங்கள். அப்ப எது புதிதாக வேண்டியதா இருக்குது? அப்ப எது இன்னும் புதிதாகல? அப்ப எது இன்னும் ரட்சிக்கப்படல? கிளியர் ஆச்சா? இது கிளியர் ஆனாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா ஓடும். ஆமென். அப்ப என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ,
இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்தோம், இருதயத்தில் விசுவாசித்து அன்றைக்கே நாம் மறுபடியும் என்ன செய்து விட்டோம், பிறந்து விட்டோம். தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை அறிவிக்கப்பட்ட பொழுது, சுவிசேஷ வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு சுவிசேஷ வார்த்தை, தேவனுடைய வார்த்தையுடைய ஆவி மனிதனில் விழுந்து நம்மை மறுபடியும் என்ன செய்து விட்டது, ஜெனிப்பித்து விட்டது. நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம். ஆனால் நம்முடைய மனது இன்னும் என்ன செய்யல, மறுரூபமாக மறுபடியும் பிறக்கல. இருக்கிறீங்களா? இந்த மனதிலே தான் பழைய பாவங்கள் என்ன செய்கிறது, அங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த மனதிலே தான் பழைய பாவ சுபாவங்கள் அங்கே தங்கி இருக்கிறது. இந்த மனதிலே தான் அந்த பழைய பாவ எண்ணங்கள் என்ன செய்யுது, அது இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசிக்கு, மறுபடியும் பிறந்தவனுக்கு, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவனுக்கு பாவம் செய்யக்கூடிய அந்த விருப்பம், பாவம் செய்யக்கூடிய அந்த ஆசை அவனுக்கு எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், ஆவியிலே இருந்து வருகிறது கிடையாது, அவனுடைய மனதிலே இருந்து என்ன செய்கிறது, வருகிறது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ரட்சிக்கப்படாதவனுக்கு அவனுடைய ஆவி மனுஷன்ல இருந்து என்ன செய்கிறது, பாவம் செய்யக்கூடிய எல்லாமே வருகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மறுபடியும் பிறந்தவனுக்கு, ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஆசை விருப்பங்கள் எங்கே இருந்து வருகிறது, மனதிலே இருந்து வருகிறது. இந்த மனதுதான் இன்னும் பழைய மனதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் என்ன சொல்றாங்க சிலரு, இந்த ஆள் என்ன செய்யல, இன்னமும் ரட்சிக்கப்படல, மறுபடியும் பிறக்கல, இதனால எங்க போக மாட்டான் அப்படி. சரி, இப்ப இந்த ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், இந்த மனதும் இந்த சரீரமும் எப்பொழுது ரட்சிக்கப்படும், அதை கொஞ்சம் கவனிப்போம். ஆவி மனுஷன் என்ன செஞ்சுட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான், மறுபடியும் பிறந்துட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் தரித்திருக்கிறபடினாலே, அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். எவன்? மறுபடியும் பிறந்த ஆவி மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப பாவம் எங்கே இருந்து வருகிறது, பாவத்தின் எண்ணங்கள் அவனுக்கு எங்கே இருந்து வருகிறது, மனதிலே இருந்து, ஆத்துமாவிலே இருந்து, சிந்தனையில இருந்து. அது என்ன செய்கிறது, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு வருகிறது. இன்னும் மனது பழைய மனதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இப்ப அடுத்த காரியத்தை பார்ப்போம். இந்த ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், இப்ப இந்த மனதும் இந்த சரீரமும் எப்பொழுது ரட்சிக்கப்படும், எப்பொழுது ரட்சிக்கப்படும், எப்பொழுது ரட்சிக்கப்படும் என்று சொன்னால், இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அது என்ன செய்யப்படும், ரட்சிக்கப்படும். அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக அது மாறும். வியாதிப்படுகிற இந்த சரீரம் வியாதியே வராத சரீரமாக இந்த சரீரம் என்ன செய்யும், அன்றைக்கு மாறும். பலவீனமான சரீரம் பலவீனமே வராத சரீரமாக இந்த சரீரம் என்ன செய்யும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அது என்ன செய்யும், மாறும். எத்தனை இருக்கு, கிளியர் ஆயிடுச்சு? நீங்க ரட்சிக்கப்பட்டதாலும் கூட இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க, இந்த சரீரத்தில் தான் வாழ்றீங்க. அதனால சில சமயங்கள் என்ன செய்யுது, சரீரம் பலவீனப்பட்டுறது, நோய்வாய்ப்பட்டுறது. கத்தர் அப்படி வியாதியை விட்டுறல, சுகமாக்குறதுக்கு 1000 வழியில் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அதெல்லாம் கவனிக்க வேண்டும். இயேசுவின் தழும்புகள், இயேசுவின் ரத்தம், அவருடைய வார்த்தை, இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம். நான் பல வழியில கத்தர் ஒரு சுகத்தை தர்றாரு. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சரீரம் அழிவை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவே வராத சரீரமா இருக்கும். அன்னைக்கு அப்படிப்பட்ட சரீரத்தை கத்தர் கொடுக்க போறார். பலவீனமே வராத சரீரமா அன்றைக்கு மாறும். எல்லாம் இருக்கிறீங்களா? நோய்வாய்ப்படாத சரீரமாக அது மாறும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே. சரி, ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான், சரீரம் 2ஆம் வருகையில ரட்சிக்கப்படும். இப்ப இந்த மனது எப்ப ரட்சிக்கப்படும்? அந்த மனது தானே குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுது. இது எங்கேயோ இழுத்துட்டு போகுது, ஒரு இடத்துல உட்கார விட மாட்டேங்குது. இங்கதான் உட்காந்துருக்கு, திடீர்னு லண்டனுக்கு போயிட்டு வந்துருது. அப்படியே இங்க கிச்சன் வரைக்கும் எட்டி பார்த்துட்டு வந்துருது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த மனது எப்பொழுது அது ரட்சிக்கப்படும் என்று சொன்னால், இந்த மனது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டே
இருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இந்த மனது இன்றைக்கு மறுரூபமாய் கொண்டே வருகிறது, மறுரூபமாய் கொண்டே இருக்கிறது. இந்த மனது இப்பொழுது புதிதாய் கொண்டே இருக்கிறது, புதிதாய் கொண்டே வருகிறது. எதினாலே மறுரூபமாய் கொண்டே வருகிறது? எதினாலே புதிதாக்கப்பட்டு கொண்டே வருகிறது இந்த மனது? இதுவும் கூட தேவனுடைய வார்த்தையினாலே தான் மறுரூபமாய் கொண்டே வருகிறது. ஆமென். நாம் நம்முடைய ஆவியிலே பிறந்ததும் தேவனுடைய வார்த்தையினாலே தான். நம்முடைய மனதும் கூட இன்றைக்கு புதிதாய் கொண்டே வருகிறது, மறுரூபமாய் கொண்டே வருகிறது. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? மறுரூபமாய் கொண்டே வருகிறது. ஒரு காலத்துக்கு முதலே சொல்லிடுறேன், வேலைக்கு சொல்ற வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக, இந்த மனது எந்த அளவுக்கு புதிதாகுதோ, இந்த மனது எந்த அளவுக்கு அது மறுரூபமாகுதோ, அந்த அளவுக்கு தான் இந்த பூலோகத்திலே நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும். இந்த மனது எந்த அளவுக்கு மறுரூபமாகுதோ, எந்த அளவுக்கு புதிதாகுதோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிசினஸ், வியாபாரம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். இந்த மனது கொஞ்சம் கூட மறுரூபமாகலைன்னா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பீங்க. இப்ப புரியுதா? ஏன் சபைக்கு வந்தும் கூட அநேகர் வாழ்வடையல, அநேகர் ஜெயிக்கல, அநேகர் வெற்றி பெறல, அநேகர் செழிப்படையல, அநேகர் என்ன கடனுக்குள்ள இருக்கிறாங்க, அநேகர் என்ன தரித்திரத்துக்குள்ள இருக்கிறாங்க, அநேகர் என்ன வாழ்வடையல? புரியுதா? ஏன்? மனதை என்ன செய்யல? மறுரூபமாகல. அப்ப சபைக்கு எதுக்கு வர்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதுக்கு கேட்க வர்றோம்? மனதை மறுரூபப்படுத்த, எண்ணங்களை மாற்ற. ஆமென். அதுக்கு தான் சபைக்கு என்ன செய்யறோம்? வருகிறோம். அதனால தான் சபையை மதிக்கணும், வார்த்தையை மதிக்கணும், வாஞ்சையோடு ஓடி வரணும். வார்த்தையை கேட்க 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 மனது மறுரூபமாய் கொண்டு என்ன செய்கிறது? எந்த அளவுக்கு உங்களுடைய மனது மறுரூபமாகுதோ அந்த அளவுக்கு தான் உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். 1000 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவாங்க. ஏன் பாஸ் என்ன நான் வெற்றி பெறல, இன்னும் ஏன் பாஸ் நான் ஜெயிக்கல, இன்னும் ஏன் பாஸ் நான் அப்படி இருந்த மாதிரி இருக்கிறேன், ஏன் அப்படி வண்டி இழுக்குது, போக மாட்டேங்குது, ஏன் ஒரு பெரிய லைஃப் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கைக்கு வர முடியல, ஏன் அப்படி தடுமாறி உருண்டுகிட்டு இருக்கு என்னமோ அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? மனது என்ன செய்யல, என்னமோ மறுரூபமாகல, மனது என்ன செய்யல, இன்னும் புதிதாகல, இன்னும் அந்த பழைய மனதாக தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அதே மனது அப்படியே என்ன செய்யுது? இன்னும் 1 டிகிரி கூட என்ன செய்யல, 1% கூட என்ன செய்யல, மறுரூபமாக. அப்ப இதை நீங்கள் கவனிக்க. அப்ப மறுபிறப்பு அதுவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய மனதும் மறுரூபமாகுதும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்யறது? உண்டாகிறது. வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம்னா நீங்க அப்படியே மனதில் வைக்கணும், திரும்ப திரும்ப யோசிக்கணும். நம்ம இந்த வசனத்தினால ஆழமா யோசிக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். ரொம்ப அருமையான வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் 3 காரியங்களை சொல்கிறது. ஒன்று, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே எங்க 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 உங்க உள்ளத்திலே, உங்களுடைய ஆவி மனிதனிலே மறுபடியும் பிறந்திருக்கிறானே, புது சிருஷ்டியா இருக்கிறானே,
அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாட்டப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எது நாட்டப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க. எதை ரட்சிக்க? ஆத்துமா என்பது மனது, சிந்தனை, எண்ணங்கள். அப்ப ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற, ஆத்துமாவை மறுபடியுமாய் புதுப்பிக்கிற, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற, ஆத்துமாவை புதிதாக்குகிற அந்த வசனத்தை, வார்த்தையை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளாம நீங்க மறுரூபமாக முடியாது. நீங்க மறுரூபம் ஆகலைனா வெற்றி பெற முடியாது. புரிகிறது? ஆமென். அப்ப வசனத்துக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பாருங்க. வசனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பாருங்க. வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டாதான் எது மறுரூபமாகும்? மனது. அந்த பழைய எண்ணங்கள்லாம் போகும், புதிய எண்ணங்கள் உண்டாகும். வெற்றின் எண்ணங்கள், சுகத்தின் எண்ணங்கள், ஆரோக்கியத்தின் எண்ணங்கள், செழிப்பின் எண்ணங்கள், உயர்வின் எண்ணங்கள் உண்டாகும். சொன்னேன் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, மண்ணோடு புழுதியோடு ஒட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த மனது புழுதியோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் வெற்றி பெற முடியாது. இந்த எண்ணங்கள், இந்த மனது விண்ணோடு ஒட்ட வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த மனது விண்ணோடு ஒட்டணும்னா அதுக்கு ஒரே வழி வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளலைனா எத்தனை வருஷங்களாலும் உங்க மனது புழுதியில தான் கிடக்கும், மண்ணுக்குள்ளதான் கிடக்கும். அது எழும்பணும். கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பதான் வாழ்க்கையில வெற்றி. எப்படி எழும்பும்? வசனத்தை சாந்தமா, வசனத்தை நீங்க சாந்தமா ஏற்றுக்கொள்ளலைனா வெற்றி பெற முடியவே முடியாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்? இந்த மூன்று காரியத்தையும் ஆழமாய் இப்பொழுது நாம் கவனிப்போம். மூன்று காரியங்கள் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு என்று சொல்கிறார். அப்ப எல்லாவித அழுக்கும், எல்லா விதமான கொடிய துர்க்குணங்களும் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க, எங்க இருக்குது? எப்படி கிளீனா சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? சத்தியவேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த வசனத்தை அடுத்த வாரம் தான் நான் காமிக்க போறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அந்த ஒருவன் யார்? ஆவி மனிதன். மனது அல்ல, சரீரம் அல்ல, ஆவி மனிதன். அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில எல்லா பழமைகளும் செய்து விட்டது, ஒளிந்து போய்விட்டது. எல்லாம் ஆவி மனிதனிலே புதிதாகி விட்டது. இங்க சொல்றாரு இல்லையா, உங்களுடைய கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு என்று. அப்ப கொடிய துர்க்குணம் ஆவி மனுஷன்ல கிடையாது. இப்ப எங்க இருக்குது? கொடிய துர்க்குணம் இப்ப எங்க இருக்குது? பழைய புத்தி எங்க இருக்குது? பழைய வெறித்தனங்கள் எங்க இருக்குது? பழி வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எங்க இருக்குது? சிலர் மண்டையாடுறீங்க, சிலர் சிரிக்கிறீங்க, சிலருக்கு இப்பதான் விளங்குது இல்லையா? இதெல்லாம் விளங்குது இப்பதான். ஓ, இத விஷயமா? எல்லாவித அழுக்கும் இப்ப எங்க இருக்குது? எங்க இருக்குது? ஆவில கிடையாது. ஆவி புது சிருஷ்டி ஆயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். ஆமென். அப்ப அழுக்கு எங்க இருக்குது? கொடிய துர்க்குணம் எங்க இருக்குது? அந்த மோசமான எண்ணங்கள் எங்க இருக்குது? மனதுல இருக்கிறது. ஆவியிலே இல்ல, ஆத்துமாவிலே. ஏன் ஆவியிலே கிடையாது? அது ரட்சிக்கப்பட்டு விட்டது. அது மறுபடியும் பிறந்து விட்டது. அது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டது. ஆவி தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாட்டப்பட்டிருக்கிறது. எனவேதான் நம்முடைய ஆவியிலே அழுக்கும் கொடிய துர்க்குணம் கிடையவே கிடையாது.
அப்ப அழுக்கும் கொடிய துர்க்கணமும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மனதிலே இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவிலே இருக்கிறது. சரி, இப்ப இந்த மனதிலே அல்லது ஆத்மாவிலே இருக்கக்கூடிய இந்த அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் வெளியேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியேற்ற என்ன செய்ய வேண்டும்? மனது மறுரூபமாக என்ன செய்ய வேண்டும்? மனது புதிதாக என்ன செய்ய வேண்டும்? இதற்கான பதிலைத்தான் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற, உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆத்துமாவை ரட்சிப்பது எது? ஆத்துமாவை மறுரூபமாக்குவது எது? ஆத்துமாவை புதிதாக்குவது எது? வல்லமையுள்ள வசனம். அப்ப நம்முடைய ஆவியை மறுரூபமாக்க செய்வதும், மறுபிறப்பை அடைய செய்வதும், புதிதாய் பிறக்க செய்வதும் கர்த்தருடைய வார்த்தை தான். நம்முடைய மனதை புதிதாக்குவதும் கர்த்தருடைய வார்த்தை தான். எல்லா காரணங்களும் இது சொல்லுவோம். என்னுடைய ஆவியை மறுபிறப்பை அடைய செய்வதும் கர்த்தருடைய வார்த்தை தான். என்னுடைய மனதை புதிதாக்குவதும் கர்த்தருடைய வார்த்தை தான். கிளியர் ஆயிடுச்சு. ஆமென். நம்முடைய ஆவி மனிதனை மறுபடியும் பிறக்க செய்வது கர்த்தருடைய நம்முடைய மனதை புதிதாக்குவது கர்த்தருடைய வார்த்தை தான். எனவே நம்முடைய மனது எப்பொழுது மறுரூபமாகும் என்றால், நம்முடைய மனது எப்பொழுது புதிதாகும் என்று சொன்னால், வல்லமை உள்ள கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய மனது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? மறுரூபமாகும். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மனது மறுரூபமாகாது. மனது மறுரூபமாகவில்லை என்றால் வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. எனவே இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை பாருங்க, கவனிக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. எல்லா கரங்களும் சொல்லு. கர்த்தருடைய வார்த்தையை நான் சாந்தமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். நாளுக்கு நாள் டெய்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேதத்தை வாசிக்க வசனத்துக்கு இடம் கொடுக்க உள்ளத்தை திறக்க வசனத்தை மனதில் அப்படியே வச்சு தியானிக்க என்ன ஆகுது? அந்த பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள் அது எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்குது. புதிய எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிக்கிறது. வெற்றியின் எண்ணங்கள், ஆரோக்கியத்தின் எண்ணங்கள், சுகத்தின் எண்ணங்கள், செழிப்பின் எண்ணங்கள், ஐஸ்வர்யத்தின் எண்ணங்கள், வளமை வாழ்வின் எண்ணங்கள், நன்மையின் எண்ணங்கள் உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்படியே துளிர்க்க ஆரம்பிக்குது. மனதுல எண்ணங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையை பார்த்தா செழிப்பாய். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், ஆறுகள் பாடுகிறது. ஆறு பாடுறது பார்த்துருக்கீங்களா? வாயா இருக்குது பாடுறது. வேத வசனம் போய் சொல்லாது என்னைக்குமே. ஆறுகள் பாடுகிறது, மரங்கள் எல்லாம் கை கொட்டுகிறது. மரம் எப்படி கை கொட்டும்? ஆறுகள் எல்லாம் என்ன செய்கிறதா? பாடுகிறது. மரங்கள் எல்லாம் கை கொட்டுகிறது. என்ன சொல்றாரு கர்த்தருங்க? மனது மறுரூபமான ஒரு மனுஷன் வர்றான், அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆறெல்லாம் பாடுதான். அடே அப்பா, அவன் எதையும் சிந்திச்சுக்கிட்டு எப்படி தெரியுறான்? மனது மறுரூபமான மனுஷன் வந்து வர்றாயா? கர்த்தருடைய வார்த்தையினால நிறைந்த ஒரு மனுஷன் வர்றாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் வர்றாயா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் யார் ஆராதிக்கிறான்? அவன் எப்படி அவனுடைய எண்ணங்களை எல்லாம் சுமந்து தெரிகிறான். இவன் கர்த்தருடைய எண்ணங்களை சுமந்து கொண்டு தெரிகிறான், கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு தெரிகிறான், கர்த்தருடைய சித்தத்தை சுமந்து கொண்டு தெரிகிறான் என்று பார்த்து அதெல்லாம் என்ன செய்தான்? அப்படியே பாட. எனவே
அவருடைய வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபம் ஆரம்பிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பாருங்க, சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். என்ன செய்யுங்க? மறுரூபம். வேற மனுஷனா என்ன செய்யறாங்க? வேற மனுஷனா. மெட்டோஃபோமியா என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மெட்டோஃபோமியானா அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எத்தனை ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கு. பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சி அப்படியே வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம், சட்டைக்குள்ள போட்டுக்கலாம், பேக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசை வருது இல்லையா? இது 3 பட்டர்ஃப்ளை பிடிச்சி அப்படியே போட்டுக்கலாம், மூடி வச்சுட்டு அப்படியே திறந்துட்டு எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஆசை பட்டர்ஃப்ளை பார்த்தா. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருந்துச்சு? சின்ன புழுவா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எப்படி இருந்துச்சு? ஒரு இலை மேல அப்படி சின்ன புழுவா அப்படியே அசிங்கமா அப்படியே ஊருந்து டிக் 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 அடிச்சு கிடக்கு. அப்படியே இந்த புழு கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த இலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே என்ன செய்யுது? அது கொஞ்சம் வளருது, அப்படி கொஞ்சம் வளருது, அப்படி கொஞ்சம் பெருசாகுது, அப்படியே ரெக்கைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்படியே வர ஆரம்பிக்குது. அதுல பார்த்தா அடே அப்பா, ப்ளூ கலரு, பச்சை கலரு, கருப்பு கலரு, என்னென்ன கலரு வரும், அளவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்க, எலும்பி அப்படியே பட 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 பறந்து வருது. அப்படியே கண்ணு பார்த்து அப்படியே என்ன செய்யுதா? அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மெட்டோஃபோமியா. கர்த்தருடைய வார்த்தைய நீங்க அப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ரவா பகலா கேட்கும் போது, அதை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது என்ன நடக்குது? எண்ணங்கள், புதிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது, வெற்றி எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது, ஆரோக்கியத்தின் எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால வாழ்க்கையில எதெடுத்தாலும் தோல்வி, எதெடுத்தாலும் ஃபெயிலியர், என்ன செஞ்சாலும் வழங்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது, எங்க போனாலும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வார்த்தையை தியானிச்சு 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 எண்ணங்கள் புதுசாயிருச்சு, பெருசா வந்துருச்சு, உயர்ந்த எண்ணங்கள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா மாற. அப்ப கவனிங்க, எண்ணங்கள் மறுரூபமாகாத, புதிதாகாத அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் இன்னைக்கு உலக மக்கள் சொல்றாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆவி மறுபடியும் பிறந்துருச்சு, ஆனா எது புதிதாக? மனது புதிதாக. மனது புதிதாகாத ஆளை பார்த்து தான் வார வாரம் பைபிள் கூட தூக்கி போயிடுறாங்க. சொல்றாங்க சொல்லலையா? முக்காடு கொண்டு குறைச்சல் இல்லை, சொல்றாங்க சொல்லலையா? வாயில வர்றதெல்லாம் பொய், புரட்டு, ஒன்றும் சுத்தமே இல்லை, சொல்றாங்க சொல்லலையா? ஏன்? ஏன்? மனது என்ன செய்யல? மறுரூபம். அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துதான் அநேகர் என்ன செய்யறாங்க? இடர்கள் அடைகிறார்கள். நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க, நாங்க மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னு சொல்றாங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, நாங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க, நாங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம்னு சொல்றாங்க, நாங்க பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்களே, இப்படிலாம் இருக்கிறாங்களே என்றுதான் அநேகர் என்ன செய்யறாங்க? இடறி போய்விடுகிறார்கள். அப்ப எப்பொழுது நம்முடைய மனது மறுரூபமாகும் என்று சொன்னால், வல்லமை உள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான், மனதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான், சபைக்கு வந்து வசனத்தை கேட்கும் பொழுதுதான், சத்திய வேதத்தை இரவும் பகலுமாய் வாசிக்கும் போதுதான், அதை தியானிக்கும் போதுதான், வசனத்தை வாயினாலே திரும்ப 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 பேசும்போதுதான் சபையில பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை பாருங்க, சிடிக்கள் மூலமாகவோ, பென்டிரைவர் மூலமாகவோ, இல்லை யூடியூப்ல அப்லோட் பண்றோம், அதெல்லாம் பாருங்க திரும்ப 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 போட்டு 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 கேட்க கேட்க கேட்கதான் நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. இது மறுரூபம் ஆயிடுச்சு, உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாயிருக்கும், வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாய் இருக்கும். ஆமென். அப்ப தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய வார்த்தை சிந்திங்க, அவருடைய வார்த்தை தியானிங்க, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, அவருடைய கல்வாரியை யோசிங்க, அவருடைய ரத்தத்தை யோசிங்க, அவருடைய தழும்புகளை யோசிங்க, அவருடைய காயங்களை யோசிங்க. எப்பயுமே அந்த வியாதியை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அந்த வியாதியின் அறிகுறியை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அந்த தோல்வியை யோசிச்சுட்டு இருக்காதீங்க.
இருக்கிறீங்களா? இதை யோசிங்க, இதை சிந்திங்க, இதுக்குள்ள வாங்க. அதுக்குள்ள வரும் பொழுது மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபமாக இது மறுரூபம் ஆயிருச்சு. வாழ்க்கை நிச்சயமா என்ன செய்யும்? வெற்றியுள்ள வாழ்க்கையாய். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நான் பார்க்க போகிறோம். இன்னும் சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா? ஆவி மனுஷன். யார் ரட்சிக்கப்பட போறான்? சரீரம் ரட்சிக்கப்பட போகுது. எப்ப? ஆண்டவர் வருகிற நாள்ல ரட்சிக்கப்பட போகுது. எது ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது? எது மறுரூபமாகிட்டே வருது? எது புதுசாகிட்டே வருது? மனது. கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? அப்ப தெளிவா இருக்கணும். தேவனால் பிறந்தவன் எவன் என்ன செய்ய மாட்டான்? எவன் அவன்? ஆவியா ஆத்துமாவா சரீரமா? ஆவி மனிதன். அவன் தான் என்ன செஞ்சிருக்கிறான்? தேவனால் பிறந்திருக்கிறான். அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய. அப்போ பாவம் செய்யக்கூடிய விருப்பம் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு எங்கே இருந்து வருது? மனதில் இருந்து வருகிறது. அப்போ பாவம் செய்யாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை உள்ளத்துல வைக்கணும், இருதயத்துல வைக்கணும், மனதுல வைக்கணும், வாயில வைக்கணும். வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய விருப்பம் வரவே. அப்படி ஒருவேளை வந்தாலும் அதை ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. அது ஈஸியா என்ன செஞ்சிருவீங்க? சொல்லுவீங்க. ஆமே. எல்லாம் நம்ம கண்களை இப்படி நாம் செய்வோம். ஓ தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, என் ஆவி மனிதனை ஒப்பு கொடுத்தோம். அது போல என்னுடைய மனதை உங்களுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை, எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய சிந்தையை உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ தேவனே, இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோம், இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர பிதாவே, இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி தேவனே. உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள, வார்த்தைக்கு இடம் கொடுக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி உடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறதே கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே நாட்டப்படுவதாக, என்னுடைய மனதிலே உடைய வார்த்தை நாட்டப்படுவதாக கர்த்தாவே. உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கிறோம், மனதை திறக்கிறோம் ஆண்டவரே. மனதை திறந்து விடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாய், வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய், ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டுமே கர்த்தாவே. தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வார்த்தைக்கு இடம் கொடுத்து, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை ஜெயிக்கட்டும், வெற்றி பெறட்டும். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.